இந்த அவையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தில் இவங்க சொன்ன மாதிரி அந்த கிளைமாக்ஸ் சாங். தேங்க்யூ விஷால் சார். ஏன்னா இந்த படத்தில் காதல் பாடல்கள் இருக்குது. காதல் பாடல் இல்லாத ஒன்றை என்கிட்ட கொடுத்ததுக்கு பொதுவான ஒரு மனநிலை இருக்கும். பெண்கள் கிட்ட காதல் பாடல்கள் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது. அதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடிய நிறைய பாடலாசிரியர்கள், குறிப்பாக பெண் பாடலாசிரியர்கள் அதை உடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் மீண்டும் எனக்கு நம்முடைய மகுடம் திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் சாங் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு நீங்கள் சொல்லும்போது அந்த விஷுவலாகவும் சரி, ஒரு ஃப்ரேமே வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருந்தீங்க. எனக்கு தான் சார் சவால். ஒரு ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னு என்னால் பார்க்கவே முடியல. அந்த விஷுவலை நீங்கள் காட்டும் போது எனக்கு சவாலாக இருந்தது அந்த வரிகளை எழுதுறதுக்கு. ஒட்டுமொத்த பெண் கூட்டங்களும் நின்று கொண்டாடக்கூடிய, எழுச்சி பெறக்கூடிய ஒரு கதை சூழலை எனக்கு கொடுத்தீங்க. விஷால் சார் வந்துட்டு நான் லிரிக்ஸ் அனுப்பிடுவேன், அவர் உடனே வந்து ரிப்ளை பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில். ஆனால் இவர் அந்த இடத்துல பார்த்தா இயக்குனராக இருந்துருக்காரு, நடிச்சுட்டு இருக்கிறாரு. நான் வெயிட் பண்ணுவேன், சார் பரவாயில்ல சார், பொறுமையாக கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆனால் உடனே படிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக வேணும் அப்படின்னு அவர் சொன்ன இடங்கள் எல்லாமே நான் சரியாக பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி சார். ஒரு இடத்துல 8 திக்கும் இவன் புகழ் பாட, கொற்றவைகள் சுற்றி நின்று ஆட அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருக்கேன். ஏன்னா கொற்றவை அப்படின்றது தமிழ் நிலப்பரப்புல கொற்றவை ரொம்ப முக்கியமானது. தாய்வழி சமூகத்தினுடைய தாயே கொற்றவை தான். அந்த கொற்றவையினுடைய நாடி, ரத்தம் எல்லாமே தான் இங்க இருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்கள். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அது பாசமா இருக்கட்டும், வீரமா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், அறமா இருக்கட்டும், எல்லாமே அந்த கொற்றவையினுடையது. அந்த கொற்றவையை இந்த பாடலுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, இந்த பாடல் எழுதி முடிச்சுட்டு தான் ஜிவி சார் கிட்ட வந்து நம்ம போனோமே. ஜிவி சார் ரொம்ப நன்றி இந்த தருணத்தில். ஏன்னா தங்கலான் படத்தோட அறுவடை பாடலுக்கு பிறகு ஜிவி சாரோட உட்கார்ந்து பாடல் எழுதி கொடுத்து, லிரிக்ஸ் எழுதி கொடுத்து டியூன் பண்ண 2வது பாட்டு இது. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜிவி சாரும் சரி, தொடர்ந்து அவரோட அடங்காத அந்த படம் அவர் நடிச்சு அவர் இசையமைச்ச படத்துல நான் பாடல் எழுதினேன். அது தொடர்ந்து இப்போ விஸ்வநாதன் சென்ஸும் வருது, ஆகஸ்ட் 14 மகுடமும் வருது. 2 பாடலுமே வருது. மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமாக. ஜிவி சாருக்கு தொடர்ந்து ஒரு மென்மையான உள்ளங்களை வந்து நிரப்பக்கூடிய இசையமைப்பாளராக இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. கன்னட திரையுலகமாக சவுத் இந்தியா முழுக்கவே, தென்னிந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் அவர் எங்களெல்லாம் அப்படின்னு சொல்றது, இதனால் இடம் முடிக்கும் என்றார்ந்து அதனை அவனுக்கு விடல். ஒவ்வொரு பாடலாசிரியர்களுமே இன்னைக்கு வந்து ஏகாதசி தோழர் இருக்காரு, கருணாகரன் தோழர் இருக்காரு. எனக்குமே வந்து ரொம்ப டவுட்டா இருந்தது, என்ன இது V7H ஒரு பாடலாசிரியரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாகவும் இருந்தோம். V7H வினோதே வந்து சொல்லிட்டாரு, வினோத் நெடுமலை அப்படின்னு சொல்லி. வாழ்த்துக்கள் வினோத். ஏகாதசி தோழரும் விவேக் எல்லாருமே இந்த படத்துல ஒரு டீமா வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகான பாடல்களை எங்களுக்காக கொடுத்த பாடலாசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தோடைய இசையமைப்பாளர்